தமிழ்நாடு முழுக்க இங்கிருந்து வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பீங்க, வேற வேற சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. இந்த துண்டறிக்கையை படிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுது. 234 தொகுதியில் 117 தொகுதி ஆண்களுக்கு, 117 தொகுதி பெண்களுக்கு. அந்த பெண்கள் கொடுத்த 117 தொகுதியில் ஒரு தொகுதியை திருநங்கை கொடுத்துருக்கு. சரிசமமான 50% விழுக்காடு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 15 வருஷமா எலெக்ஷன் நிற்கிறான். நாம் தமிழர் கட்சி ஏதோ நேற்று ஆரம்பிச்ச கட்சியில் 15 வருஷமா தேர்தல் நிற்கிறோம். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் தோக்குறதுக்கான ஒரே காரணம், நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுத்தா லஞ்சம், லஞ்சத்தை கொடுத்தா வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கின லஞ்சம் ஒரு தடவை காசு வாங்கினீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தே கஷ்டப்படணும். நாட்டில் எல்லா வகையான ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாராயம், கஞ்சா, போதை எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதி நினைக்கிறான், அரசு அதிகாரி நினைக்கிறான். இல்ல, தவறான அரசியல்வாதிகளுக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்ட நம்மதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, லஞ்ச லாவணியம், விலைவாசி உயர்வு எல்லாத்துக்கும் காரணம் நாம தேர்ந்தெடுத்த தவறான தலைவர்கள் தான். ஒரு தடவை இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இந்த குழந்தைங்க நாம கஷ்டப்பட்ட, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. இந்த பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எந்த ஊர்ல நீங்க? பிரம்மதேசம். அண்ணன் வந்து பிரம்மதேசம் சேர்ந்தவங்க. ஐஸ் விற்கிறாங்க. துண்டறிக்கை கொடுத்தா துண்டறிக்கை கொடுத்ததுக்கு நீங்க வெயில கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கொடுக்குறாரு. இருங்கடா, ஐஸ் கொடுத்த உடனே வாங்கி நீங்க வாடு மலமலமா சாப்பிடுறீங்க. ஐஸ் கொடுத்த உடனே நம்ம பசங்களை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம். அண்ணன் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் துண்டறிக்கை கொடுத்துட்டு வெயில தெரிகிற பார்த்துட்டு அவரே அந்த மனுஷன் தலப்பா கட்டிட்டு வெயில கிடந்தே கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் இதில் எது லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறல. ஆனால் அவர் மனசு பாருங்க. இப்போ இந்த ஐஸ் எவ்வளோ போட்டுருக்கு பாரு. இதில் இது எவ்வளோ விற்பீங்க? 20 ரூபாய்க்கு விற்பீங்க. இப்போ 20 ரூபாய்க்கு விற்றா 1 2 3 4 5 ஐஸ் கொடுக்குறாரு. 100 ரூபா போயிடும். அப்போ புரியுங்களா? அந்த அளவுக்கு அந்த மனசு வந்து இருக்கு பாருங்க. வெயில கஷ்டப்படுறாங்க பசங்க அப்படின்னு. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாம் தமிழர் சம்பாதிச்ச சொத்து இதுதான். நாம் தமிழர் வாங்கின பேர் இதுதான். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஆனால் எங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன், உங்கள் ஐஸை வாங்கிக்கிறேன். இது 100 ரூபா ஆகுது. 50 ரூபா பாதி காசு வச்சுங்க. உங்களுக்கு முதலுக்கு மோசம் ஆயிடக்கூடாது. நன்றி, கொடுத்ததுக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. போயிட்டு வரங்கண்ணே. நன்றி நன்றி நன்றி. ஐஸ் கொடுத்தவங்க நன்றி. பேசிட்டு இருக்கால பாருங்க. அவருக்கு பாருங்க மைக்கில் மேடையில் நம்ம ஆதி பேசியிருக்கேன். அதையும் பார்த்துருக்காரு. அதை அவனுக்கு கொண்டே கொடுங்குறாரு. ஆதியை ஃபாலோ பண்ணிருப்பேன். ஒரு அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அக்கா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாருங்க. நீங்க இதுல வெவ்வேறு ஊருக்காரங்க இருப்பீங்க, வெவ்வேறு மாவட்டத்துல இருந்து வந்திருப்பீங்க, பாவநாச சாமியை கும்பிட வந்திருப்பீங்க, வேற வேற ஊரா இருப்பீங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேற வேற ஊர்ல இருந்து கோயிலுக்காக சாமி கும்பிட வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க கொடுத்துருக்க துண்டறிக்கையை படிச்சு பாருங்க. இது எங்களுக்கு மட்டும் கொடுக்கல, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ்நாடு முழுக்க இங்க இருந்து வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க, வேற வேற சட்டமன்ற தொகுதியில இருந்து வந்திருப்பீங்க. இந்த துண்டறிக்கையை படிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுது. 234 தொகுதியில் 117 தொகுதி ஆண்களுக்கு, 117 தொகுதி பெண்களுக்கு. அந்த பெண்கள் கொடுத்த 117 தொகுதியில் ஒரு தொகுதியை திருநங்கை கொடுத்துருக்கு. சரிசமமான 50% விழுக்காடு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க. நாங்கெல்லாம் படிச்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் 15 வருஷமா நிற்கிறோம். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த யாரா சாப்பிடுங்க. எனக்கு ஒருத்தர் ஓசியா கொடுத்தாரு, ஐஸ் விற்கிறாரு, பாவம்னு இறக்கம் பார்த்து ஓசியா கொடுத்தாரு. நீங்க யாரா சாப்பிடுங்க. 15 வருஷமா எலெக்ஷன் நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஏதோ நேற்று ஆரம்பிச்ச கட்சியில் 15 வருஷமா தேர்தல் நிற்கிறோம். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க தோக்குறதுக்கான ஒரே காரணம், நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல. ஓட்டுக்கு காசு கொடுத்தா லஞ்சம், லஞ்சத்தை கொடுத்தா வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கின லஞ்சம் ஒரு தடவை காசு வாங்கினீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தே கஷ்டப்படணும். நாட்டில் எல்லா வகையான ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாராயம், கஞ்சா, போதை எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதி நினைக்கிறான், அரசு அதிகாரி நினைக்கிறான். இல்ல, தவறான அரசியல்வாதிகளுக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்ட நம்மதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, லஞ்ச லாவணியம், விலைவாசி உயர்வு எல்லாத்துக்கும் காரணம் நாம தேர்ந்தெடுத்த தவறான தலைவர்கள் தான். ஒரு தடவை இந்த பிள்ளைகளை நல்லா இருக்கணும். இந்த குழந்தைங்க நாம கஷ்டப்பட்ட, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. இந்த பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பாபநாச சாமியை கும்பிட வந்த இங்க இருக்கவங்க எல்லா பேருமே வெவ்வேறு மாவட்டமா இருப்பீங்க, வெவ்வேறு சட்டமன்ற தொகுதியா இருப்பீங்க. நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும், எந்த சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை நம்பி ஓட்டு போடுங்க. அங்க நிக்கிற வேட்பாளர் தான் நாங்களும் ஒண்ணுதான். நானும் சீமானன் ஒண்ணுதான், சீமானன் நாங்கள் ஒண்ணுதான். சீமானனால் 234 தொகுதியில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாதிரி தான் அங்கேயே கத்திட்டு கிடப்பேன். நீங்க கொஞ்சம் சிந்திங்க. உங்க கையில இருக்க நோட்டீஸா பாருங்க. நாங்க படிச்ச படிப்பு, பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்க பாபநாசம் கோயிலுக்கு வந்து, பாபநாசம்னா என்ன பேரு தெரியுமா? பாபநாசம். அம்மா ஒரு நிமிஷம் கவனிங்க. பாபநாசத்துக்கு வந்திருக்கீங்களே, பாபநாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது பாபநாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
பாபநாச சிவன் கோயில வந்து கும்பிட்டுட்டீங்க, தாமிரபரணி ஆத்துல தலைமொழிகிட்டீங்க. பாபநாசம்னா என்னன்னு தெரியுமா? பாபநாசம் என்றால் பாவத்தை நாசம் செய்யக்கூடிய சாமி, பாவத்தை நாசம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். பாவத்தை நாசம் செஞ்ச வந்த இடத்துல நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நாங்க இந்த ஜென்மத்துல பிறந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு புண்ணியத்துக்காக நாங்க ஒரு கட்சியில நின்று போராடுறோம், கத்துறோம். நாங்க கத்துறோம், உங்களுக்கு எங்களை பார்த்தா கிரிக்க மாதிரி தெரியும், பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீங்க இந்த தாமிரபரணி ஆத்துல குளிச்சு பாவத்தை தீக்கிறீங்க. நாங்க ரோடு ரோடா கத்தி கத்தி இந்த மக்கள் செய்த பாவத்தையும், நாங்க செய்த பாவத்தையும், எங்க முன்னோர்கள் செய்த பாவத்தையும், அவங்க செஞ்ச மிகப்பெரிய பாவமே தவறான நபர்களுக்கு ஓட்டு போட்டது. அந்த தவறான நபர்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்காக நாங்க ஒவ்வொரு ஊரா கத்துறோம். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க, திரும்பவும் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. பாபநாசம் கோயிலே உங்க பாவம்லாம் போகட்டும். படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சட்டத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி நன்றி நன்றி, போயிட்டு வரோம். நன்றி, போயிட்டு வரோம்.